Hello all, welcome to our second video in this series on 16 days of activism to end gender-based violence. இன்னைக்கோட டாபிக் பேசிக் சைபர் சேஃப்டி ஃபார் women. ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்றது பெண்களுக்கு எவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு அவங்களுக்கு எதிரான வயலன்ஸ் அப்படின்றதுமே அதிகமாக இருக்காதுல்ல. இது ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட இமேஜஸை ஆஃப் பண்ணி இன்டர்நெட்டில் சர்க்குலேட் பண்ணுறதுலேருந்து பவரில் இருக்க பொலிட்டீஷியன்ஸ் இல்லைனா செலிப்ரிட்டி அவங்களோட வீடியோஸை ஏஐ மூலமாக செக்ஷுவலைஸ்டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி இன்டர்நெட்டில் சர்க்குலேட் பண்ணுற வரைக்கும் எல்லா தரப்பட்ட பெண்களுக்குமே இந்த மாதிரியான வயலன்ஸ் அப்படின்றது நடக்குது. இதனால் அவங்களோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது அண்ட் அவங்களுக்கு ரியல் லைஃப்பில் நிறைய கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்பில், கெரியரில், இந்த மாதிரி. ஸோ இப்போது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பர்பட்ரேட்டர்ஸ்க்கு ஃபேவரான விஷயங்கள் அப்படின்றது இல்லாமல் அதில் அதிகமாக விக்டிமைஸ் ஆகக்கூடிய பெண்களுக்கு சாதகமான சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரியான வயலன்ஸை பெரிய அளவில் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம டிஜிட்டல் அப்யூஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஆன்லைன் ஹராஸ்மெண்ட், சைபர் ஸ்டாக்கிங் அண்ட் அவங்கள ட்ரோல் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் அப்யூசிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறது அண்ட் ஈவன் டிஜிட்டல் டேட்டிங் அப்யூஸ், ஐடென்டிட்டி தெஃப்ட், இது எல்லாமே இது தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம டிஜிட்டல் அப்யூஸ்னு சொல்லுவோம். ஈவன் இது கேமிங் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும், டேட்டிங் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும், இல்லைன்னா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டல் அப்யூஸ்னு சொல்கிறோம். இதோட கான்சிக்வன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஒட்டுமொத்தமாக பெண்களோட வளர்ச்சியை பின்தள்ளுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் அப்யூஸை எப்படி நம்ம கண்டறியலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு மெசேஜ் வருது, இல்லை இன்அப்ரோப்ரியேட் டிமாண்டோட ஒரு மெசேஜ் வருது அப்படின்றப்போ. செகண்ட் திங், நம்மளோட கன்சர்ன் இல்லாமல் நம்மளோட இமேஜ் வீடியோஸ் வச்சு ஒருத்தங்க ஐடி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ. அண்ட் தேர்ட் திங், நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஹராஸ்மெண்ட் இல்லைன்னா அப்யூசிவான ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ. ஃபோர்த் திங், நம்மளோட கன்சர்ன் இல்லாமையே நம்மளோட இமேஜ் வச்சு ஏஐ மூலமாக செக்ஷுவலைஸ்டு வீடியோஸோ இல்லை இன்அப்ரோப்ரியேட் வீடியோஸோ க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ. அண்ட் இது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இன்அப்ரோப்ரியேட்டாக தோணாலுமே நீங்கள் அதுக்கான ஆக்ஷனை எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் பிளாக் பண்ணலாம் அந்த பர்சனை அண்ட் தென் அந்த பர்சன் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே யூ கேன் ரிப்போர்ட். அண்ட் அந்த பர்சனை நீங்கள் எப்படி பிளாக் அண்ட் ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே சமயத்தில் உங்களோட ஐடியுமே சேஃபாக இருக்கா அப்படின்றதையுமே செக் பண்ணிக்கணும். உங்களோட ப்ரைவசி ஃபீச்சர்ஸை ரிவ்யூ பண்ணலாம் அண்ட் தென் உங்களோட லொக்கேஷன் அவங்களை எப்படியாவது ட்ராக் பண்ணுறாங்களா அப்படின்றதையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம இதை லீகலாகவுமே ப்ரொசீட் பண்ணலாம். அவங்க போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னா வேறு ப்ரொஃபஷனல் கிட்ட இதை சப்போர்ட் கேட்குறதா இருக்கலாம். ஸோ இது நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளோட சுச்சுவேஷனுக்கான ஒரு சொல்யூஷன் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் அந்த பர்பட்ரேட்டர் நெக்ஸ்ட் யாருக்குமே இந்த விஷயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான இதுக்குமே நம்ம வழிவகுக்கிறோம். ஸோ வில் டுகெதர் வில் கிரியேட் அ சேஃப் ஸ்பேஸ் ஃபார் women. Thank you so much.